That was a divine and powerful performance, a truly inspiring presentation by the dancers. 2012 ஆண்டு 5 மாணவர்களோடு துவங்கப்பட்ட நம் சங்கராபரணம் மியூசிக் அகாடமி இன்று 200க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்களின் கலை திறமையை வளர்த்து பற்பல நிகழ்ச்சிகளில் பங்கு பெற வாய்ப்புகளையும் அனுபவங்களையும் அளித்து வருகின்றனர். பல வருட கலை ஆர்வம் ஏதோ காரணங்களினால் நிறைவேறாமல் இருக்குமாயின் சங்கராபரணம் நம் அனைவருக்கும் ஒரு பெரிய முன்னோடி. எத்துணை வயது ஆனாலும் கலை கற்பதற்கும் தடை இல்லை என்பதற்கேற்ப ஏராளமானோர் இங்கு இசையும் நாட்டியமும் பயின்று வருகின்றனர். இதற்கு வழிவகுத்து தந்த சங்கராபரணம் இயக்குனர் இசை கலைமணி கானவர்ஷினி சுபாஷினி முத்துக்குமார் அவர்களுக்கும் திரு முத்துக்குமார் அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இங்கு பயிலும் மாணவர்களின் திறமை வெளிக்கொணர ஆடி உற்சவம், சித்திரை திருவிழா, கலை சங்கமம், சலங்கை பூஜை, அரங்கேற்றம், பாட்டும் பரதமும், இசை முத்துக்கள், இசை கதம்பம், ஆண்டு விழா போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து பங்கேற்ற வைக்கின்றனர். இது தவிர பல்வேறு கோவில்களில் நம் மாணவர்கள் பாட்டும் பரதமும் இசைக்கருவிகள் வாசித்தலும் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றனர். கோவில்களின் பட்டியல்களை சொல்கிறோம், கேளுங்கள். பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் உள்ள கனகசபை, காரமடை ரங்கநாதர் கோயில், பொள்ளாச்சி ஐயப்பன் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில், குருவாயூர், சூலூர் ஆர்விஎஸ், அறுபடை வீடு முருகன் கோயில், சிவன் குடில், பீலமேடு அஷ்டாம்சவரத ஆஞ்சநேயர், சாய்பாபா கோயில் என பல்வேறு புண்ணிய ஸ்தலங்களில் நிகழ்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர். மேலும் மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரில் புகழ்பெற்ற சிவன் கோயிலில் பாட்டும் பரதமும் என்னும் நிகழ்ச்சியை நடத்தி சிறப்பித்துள்ளனர். பாடும் திறமை மற்றும் ஆடும் திறமை, வாசிக்கும் திறமை என எதுவாயினும் அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் வகையில் பல ஆல்பங்களை வெளியிட்டுள்ளனர். இந்த ஆல்பங்கள் அனைத்தும் SMA Pearls எனும் யூடியூப் சேனலில் வெளியாகியுள்ளது. மேலும் கடந்த 15 வருடங்களாக 1000த்திற்கும் மேற்பட்ட மேடைகளை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி அவர்களின் திறமைகளை ஊக்குவிப்பதில் சங்கராபரணம் பெருமிதம் கொள்கிறது. We next have Devaram, a devotion to Lord Shiva, and is presented as an Abhinaya-oriented item. The dancer interprets the devotional meaning of the bhakti through expressive facial expressions, hand gestures. This is set in Ragam, Maya Malava Gaulai, Talam Rupakam, and composer Sundaramurthy Nayanar. தேவாரம் சைவ சமயத்தின் முக்கிய பக்தி பாடல்களின் தொகுப்பாகும். இது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் ஆகிய 3 நாயன்மார்களால் தமிழில் பாடப்பட்டவை. இவை சிவபெருமானை போற்றி 7ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது. 10ஆம் நூற்றாண்டில் 12 திருமுறைகளில் முதல் 7 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டன. சைவ சமயத்தின் தத்துவம், வழிபாடு மற்றும் ஸ்தலங்கள் குறித்த பாடல்களை கொண்டது. இன்று தேவாரம் தொகுப்பிலிருந்து ஆட இருக்கும் பாடல் பித்தா பிறைசூடி, ராகம் மாயமாலவ கௌளை, தாளம் ரூபகம். இயற்றியவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள்.
பெருமானே அருளாளா பித்தா இறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாரே நினைக்கின்றேன் மனத்துன்னை எத்தான் மறவாரே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை பெண்பால் வேணை நல்லூர் அருத்துறையுள் வைத்தாய் பெண்ணை தென்பால் வேணை நல்லூர் அருத்துறையுள் அத்தா உனக்காயினி அல்லேங்கெனலாமே அத்தா உனக்காயினி அல்லேங்கெனலாமே நாயேன் பல நாளும் நினைக்கின்றே மனத்துன்னை தேயாய் திரிந்தீரே திரளாக வருள் பெற்றே மேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லும் அருப்புறையுள் ஆயா உனக்களாயினி அல்லேல் எனலாமே உன்னே மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை உன்னே மணிதானே வைரம் மே பொருது மின்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லும் அருப்புறையுள் அன்னே உனக்களாயினி அல்லேல் எனலாமே கொடியேன் இனி பிறவேன் திரைநூவேன் பெற்ற மூர்த்தி கொடியேன் பல பொய்யை உரைப்பேனே குறைப்பேனே செடியார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லும் அருப்புறையுள் அடிகேளுனக்களாயினி அல்லேங்கெனலாமே அடிகேளுனக்களாயினி அல்லேங்கெனலாமே அடிகேளுனக்களாயினி அல்லேங்கெனலாமே அரூரனை பெருமார்க்காள் அல்லேங்கெனலாமே அரூரனை பெருமார்க்காள் அல்லேங்கெனலாமே அரூரனை பெருமார்க்காள் அல்லேங்கெனலாமே அல்லேங்கெனலாமே Great.